ஊருக்கு 2 ஊதாரிகள் இந்த படத்தோட துவக்க விழாவுக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். நண்பன் பிரஜின், சகோதரன் புகழ், ஜனனி என் கூட ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இயக்குனர். அப்புறம் வந்து எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து சமீபமாக நான் நிறைய முறை பேசியிருக்கேன். எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அந்த இயக்குனருக்கும் இந்த படத்தை இன்றைக்கி தொடங்கியிருக்க தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பேனரில் இருக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் வந்து சேரட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. வந்திருந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இங்கே பெரும் திரளாக வந்திருக்கின்ற பார்வையாளர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஊருக்கு 2 ஊதாரின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சுருக்கோன்னா, ஊருக்கு 2 ஊதாரி ஒரு நாதாரின்னு பேர் வச்சுருக்கணும். அந்த நாதாரியை நான் அந்த படத்தில் நடிக்க போகிறேன். ஏற்கனவே பிடிச்சிருக்கோம், ரிஜிஸ்டர் பண்ணதுனால உடனே பண்ண முடியலன்னாங்க. பண்ணிடுங்க சார். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் வந்து ஒரு ஹீரோவாகவும், பிக் பாஸில் நான் மீண்டும் எழுவேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, ஹீரோவா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு பிக் பாஸ்லேயே சபதம் போட்ட அருமை சகோதரர் பிரஜின் அவர்கள். இந்த இருவருமே வந்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்தவங்க. அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்களில் நான் நடிக்கிறேங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பிக் பாஸில் வந்து பிரஜின் அவர்களும் சகோதரி சாண்ட்ரா அவர்களும் ஒரு கணவன் மனைவியாக உள்ளே போன போது, இவங்க ஏன் கணவன் மனைவியாக உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்திய திருநாட்டின் மிக சிறந்த தம்பதியாக அந்த நிகழ்ச்சி அவங்களை எடுத்துக்காட்டுச்சு. பிரஜின் சார் அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வரும்போது சாண்ட்ரா மேடம் அழுகை வந்து கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸை பார்த்த அனைத்து ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோடி தான் அவங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்புன்னு சொல்லுவாங்க. அதை கண்கூடாக கண்டேன் சாண்ட்ரா மேடத்துக்கிட்ட. சாண்ட்ரா மேடம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும், உங்களுடைய கணவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார்னு வேண்டுகிறேன். அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் யோகி. யோகி எப்படின்னா, எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த படம் இன்னைக்கு தான் பூஜை நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்கு வந்து 10 வருஷம் முன்னாடியே பூஜை நடந்துருச்சு. ஷாக்காக இருக்கா? நான் தான் இந்த படத்தில் மெயினாக நடிக்கணும் சார் அப்படின்னு எந்த ஹீரோக்களையும் பார்க்காம என்னை மட்டுமே பார்த்து கதை சொன்ன போது யோகி வருதான். 10 வருஷம் முன்னாடி இந்த கதை என்கிட்ட சொன்னார், நீங்கள் தான் நடிக்கணும்னாரு. ஆனால் சினிமா எவ்வளவு கொடூரமானது உங்களுக்கு தெரியும். 10 வருடமாக வந்து வேர்வை சிந்தி அலையாத கம்பெனி கிடையாது, நடக்காத நட கிடையாது, நடந்து இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் மூலமாக வந்து அவர் இயக்குனர் ஆகிறாரு. 10 வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். சொல்லுங்கள் அப்படின்னு. சார் நான் தான் யோகி பேசுனாரு, எனக்கு லைட்டாக ஞாபகம் இல்லை பிரதர் அப்படின்னு. உடனே சார் இந்த ஊருக்கு 2 ஊதாரினார். ஆமாம் தலைவா, எங்கே தலைவா ஆளையே காணோம் அப்படின்னு. இங்கே தான் இருக்கேன் சார், இன்னும் படம் பண்ணலை, அன்னைக்கு சொன்ன கதை தான் பண்ண போகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை சொன்னேன், இப்போவும் நீங்கள் தான் நடிக்கணும் சார் அப்படின்னாரு. எனக்காக நடிக்கணும் சார், சம்பளத்தெல்லாம் பற்றி பெருசாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னார். இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்பளம்னு தெரியாது, எத்தனை நாள்னு தெரியாது. ஆனால் 10 வருடம் தொடர்ந்து என்னை விரட்டிட்டு வந்தார்கள். ஒரே காரணத்துக்காக நான் நடிக்க சம்மதிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவில் வந்து சினிமா எவ்வளோ கஷ்டம்னு உணரக்கூடியவர். ஏதோ சினிமாவில் வந்தோம் ஜெயிச்சோம் அப்படிலாம் இல்லை. மீடியாக்கள்லாம் வந்து ஒவ்வொரு டைரக்டரையும் வந்து நல்லா வரணும் தான் நினைக்கிறாங்க. சிறந்த படங்கள் அமைஞ்சால் அவங்க சொல்லிடுவாங்க, அமையலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ இயக்குனர் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்க. நல்ல படங்களை கொடுத்தால் யாருமே ஆதரிப்பார்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மீடியா இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடும். 10 வருட உழைப்பை வந்து கரைச்சி கொட்டியிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் காமெடி வரணும் செதுக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமே இன்றைக்கே நான் கேரண்டியாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம தெரிந்த திரு ஏ ராமகிருஷ்ணன் அண்டு வினோத் பெருமாள் அவர்கள். ஒரு சைடு கார்பரேட்டு, நம்மால் கிராமத்தால். எப்படி ஒரு முரண் பார்த்தீங்களா? கிராமமும் கார்பரேட்டும் இணைஞ்ச என்ன ஆகும்? இவங்க ரூல்ஸ் பேசுவாங்க, இவங்க பாசத்தை பற்றி பேசுவாங்க. இது ஒரு முரணில் முத ஒரு டீம் இணைஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே மனித நேயத்தின்படி நடக்கணும்பாங்க. ஸோ 2 சேர்ந்து இணைஞ்சும் போது இந்த ப்ராஜெக்டே ஒரு புதுசாக இருக்குது. இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. எனர்ஜி சிங்கம் திரு ஸ்ரீகாந்த் தேவா இந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறாங்கிறது உண்மையிலே ப்ளஸ்ஸு. ஏன்னா இந்த கதைக்கு அவரை விட்டு ஒரு நல்ல மியூசிக் கிடைக்கவே மாட்டாங்க. அருமைய சகோதரர் நம்முடைய கவிஞர் வந்திருக்காரு. வணக்கம் கவிஞரை, புன்னகை மன்னா. ஸோ இந்த நேரத்தில் காமெடி படங்கள் எப்பயுமே ஜெயிச்சிட்டு இருக்கு. அந்த வருஷம் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். யோகி அவர்களும் சகோதரர்களும் மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் இன்னைக்கு நடிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேற்று மாலை தான் சொன்னாங்க இன்னைக்கு பூஜைன்னு. ஏற்கனவே கமிட் பண்ணதுனால அந்த வேலைகளை முடிச்சுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, மன்னிக்கணும். ரொம்ப நாளாச்சு படங்களுக்கு பூஜை போட்டு, அதை பார்க்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மக்களை சந்திப்பது தான் உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைய செல்லுலாய்களும் தொழில்நுட்பமும் முகம் பார்த்து பேசுகிற பழக்கத்தையே மறக்கடித்து விட்டது. அதுவும் சினிமாக்காரர்கள் இன்றைக்கி டிஜிட்டலில் முழுக்க இறங்கினதுக்கு பிறகு ஒரு கம்போசிங்னா கூட மியூசிக் டேரக்டரை சந்திக்க முடியறதில்ல, ஒரு கதை சொல்கிறதுக்கு டேரக்டரை சந்திக்க எல்லாமே வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பூஜைன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மளை சந்திக்க வச்ச இந்த டீமுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இயக்குனர் நேற்று சொன்னார், அப்போ சொன்னேன் ஆச்சரியமாக இருக்கே பூஜையெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், வேறு வழி இல்லை, நம்ம எப்போதுமே தமக்கான அடையாளத்தை எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. உண்மைதான். இது ஒரு பாரம்பரியமான ஒரு தொடர்புடைய இடைப்பட்ட நேரத்தில் விடுபட்டதை மறுபடியும் தொடர்கிற இந்த கலாச்சாரத்தை இனி வர எல்லா பேருமே அதை தொடரணும். அதை இந்த படத்தில் நான் பாடல்கள் எழுதுறேன்னு நேற்று மாலை தான் சொன்னாங்க. ரொம்ப நன்றி, நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னேன். யோகியை பற்றி சொல்லணும். நீண்ட ஒரு உழைப்பு, நீண்ட ஒரு தேடல். நிறைய இயக்குனர்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கான களமும் காலமும் சரியாக அமர்ந்திருக்கிறதுங்கிறது நான் நம்புகிறேன். எனவே ஊருக்கு 2 ஊதாரி இருந்தாவே ஊர் உருப்படாது. அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குங்கிறது தான் கதையில் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எப்போதுமே மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அந்த மகிழ்ச்சியை இந்த திரைக்களம் உங்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகிறேன். இதில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக நான் இருக்கிறது மகிழ்ச்சி. படத்தை முடிச்சுட்டு நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். ஏன்னா படத்தோட பேரே எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருச்சு பாருங்க, ஊருக்கு 2 ஊதாரி. இதுலேருந்து தெரியுது இந்த டீம் எவ்வளோ உண்மையாக இருக்காங்க, பொய்யே பேச மாட்டாங்க அப்படின்றது. ஸோ யோகி சாரோட விடாமுயற்சிக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன். ஏன்னா அப்படி ஒரு விடாமுயற்சி இன்னைக்கு விஸ்வரூப வெற்றியில் அவர் நிற்கிறாருன்னா அது அவரோட விடாமுயற்சி தான். அண்ட் so it's really great. Likes to clap. An entire team. I was very happy going to work with my bro. எங்கள் புகழ் தம்பி கூட ஒர்க் பண்ண போகிறேன், பிரஜின் கூட ஒர்க் பண்ண போகிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய காம்பினேஷன். ஸ்ரீகாந்த் சாரோட மியூசிக்கில், ஸ்னேகன் சாரோட லிரிக்கில் அகைன் நான் டான்ஸ் பண்ண போகிறேன். இது ஒரு பெரிய ஒரு காம்பினேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா இப்போ போயிட்டுருக்க நிலமையில் இந்த மாதிரி கார்பெட் டீம் ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்து ஒரு தைரியமாக உள்ளே வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு த என்டர் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இப்போது நீங்கள்லாம் இப்போ கையாடினா தான் சினிமாவை திருப்பி காப்பாற்ற முடியுன்ற ஒரு பொசிஷனுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ லைக் டு தேங்க்ஸ் மிஸ்டர் பசீர், என்னோட கோ ஒர்க்கர். அவர் தான் என்னை இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா இப்படி ஒரு டீம் ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்ததுக்கு தேங்க்யூ பசீர். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பெரிய 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 லெவலில் வெற்றி பெற போகுது. அதில் இவ்வளோ கூட எனக்கு டவுட் கிடையாது. கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் மேடை ஏறி பேசுகிறது இதான் ஃபஸ்ட் டைமு. சரி, நாங்கள்லாம் டீமாக சேர்ந்துருக்கோம். நீங்கள் எல்லாம் மனசார வாழ்த்தி எங்களை இதே மாதிரி ஒரு வெற்றி நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு அறிமுகமாக்கி பெரிய லெவலில் கொண்டு வரணும். எல்லோரும் மனசார வாழ்த்து எங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்து நாங்களும் உங்களை கண்டிப்பாக இதை திரையுலகத்துக்கு கொண்டு வந்து இந்த ஊருக்கு 2 ஊதாரி படத்தை உங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்ததை நீங்கள் எல்லாமே பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு மேலும் இதே மாதிரி சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே எங்களை வாழ்த்தணும். ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய எல்லா பேர்த்துக்கும் வணக்கம். நான் ஸ்கிரிப்டை யோசித்ததை விட
இந்த ஒரு 3 நாள் என்ன பேசணும்னு யோசிச்சு தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அடித்தளத்துலேருந்து இன்றைக்கி ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் யார் யார் கூட இருந்திருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒரு நன்றி. ஊருக்கு 2 ஊதாரி சக்ஸஸ் மீட்டில் நிறையா பேசலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ராமகிருஷ்ணன் அண்ணன் தயாரிப்பாளர் அவர்கள்ட்ட வந்துட்டு ஒரு மீட்டிங் பேசினேன். யோகி, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு படம் தருவேன், நான் உங்களை ஒரு இயக்குனர் ஆக்குவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, நம்ம சினிமாவில் பொதுவாக கேட்குற வார்த்தை தானே, ஏன்னா இயக்குனர் ஆக்குறேன் அப்படிங்கிறது. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை பற்றி மறுபடியும் பேசினேன். ராமகிருஷ்ணன் வந்துட்டு சரி யோகி, கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அடுத்த ஒரு 5 வருஷம் கடந்துருமோன்னு நினச்சேன். ஏன்னா 5 வருஷமாக தான் நமக்கு போயிட்டுருக்கு. அப்படியே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்தது. அவர் பிரம்மாண்டத்தை மட்டும் கொடுக்கல, இப்போ எனக்கு ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி 2 நண்பர்களான சஞ்சய், விக்ரம், விஜய், 2 பேரும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு நல்ல நண்பராகவும் எல்லா விஷயத்தையும் அவங்க ப்ரொடக்ஷன் சைடு ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருப்பாங்க. சஞ்சய் கூட விக்ரம் கூட ட்ராவல் பண்ணுறது பொதுவாக சொல்லுவாங்களே, ஒரு ப்ரொடியூசர் கூட ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கும், ஷேர் பண்ண முடியாது. ஆனால் நைட்டு 12 மணி 1 மணி ஆகிடும் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு, இதை பற்றி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. பண்ணிவிட்டு போகும்போது ஏன்டா இப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ படத்தோட டெக்னீஷியன்ஸ்லாம் சொல்லணும்னா நான் இத்தனை வருஷம் பயணித்தவங்க எல்லா பேருமே. அதேமாதிரி நாயகன் பிரஜன் ப்ரோவை பற்றி சொல்லணும். அதான் நான் நிறைய யோசனை மறந்துட்டேன், வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் பிரஜன் ப்ரோட்ட கண்டென்ட்டாக வந்து ஒரு டைட்டில் மட்டும் சொன்னேன், கதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான். டைட்டில் பார்த்தோன்னா ப்ரோ சூப்பர் ப்ரோ, நம்ம பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து சிரிக்கிறதுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மூவி எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் அதை பேசும்போது அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த டைட்டில் ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் மாத்திரம் நான் சொன்னேன். நான் சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த எத்தனையோ வருஷங்கள் இந்த ஸ்கிரிப்டை பாதுகாத்து வச்சு இந்த ஒரு 6 மாதம் 2016 வந்து இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி 2026 வந்து படமாக இது உருவாகுது. அதுக்குன்னு என்ன ரொம்ப பழைய ஸ்கிரிப்டாக நினச்சிடாதீங்க. இது பார்க்கும் போது தெரியும், ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட சிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது ஒன்று. அடுத்தது 2வதாக ஒரு வார்த்தை, நண்பர் புகழ் அவர்கள். எங்கள் அப்பா வந்து சொன்னார், அம்மா சொன்னாங்க எல்லாமே. நான் எங்கே போனோன்னா புகழோட உச்சத்துக்கு போகணும். நாங்கள் புகழ் கூட தான் போகிறேன் இப்போ. ஸோ அதனால் 2 நண்பர்கள் பிரஜன், புகழ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தூணாக இருக்கிறாங்க அந்த படத்துக்கு. அதேமாரி ஏஆர்கே ப்ரொடக்ஷன், யூகோபின் மோஷன் பிக்சர்ஸ், வினோத் பெருமாள் சார். ஸோ இந்த எல்லா டீமுக்கும் மொத்தமாக உள்ள அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. ஃபைட் மாஸ்டர் என்னை பற்றி சொல்லிட்டாங்க, எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் தான் போயிட்டு அண்ணன் சினேகன் அவர்களை பார்த்து பேசினேன். டைட்டில் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண படத்துலலாம் எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த இத்தனை சாங் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டேன். வேறு ஒன்றுமே சொல்லலை. எல்லா பேரும் கேட்பாங்க என்ன பேமெண்ட்டு என்ன தருவீங்க. ஆக்சுவலி நான் மீட் பண்ண ஹீரோலேருந்து யாருமே எனக்கு பேமெண்ட் கேட்கல இன்னும். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேங்கிறது அவங்களுக்கு ஒரு சில எல்லா பேருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு மேலே பேச வேணாம், சக்ஸஸ் மீட்டில் நல்லா பேசுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி படத்தை நாங்கள் சமர்ப்பிப்போம், நம்பலாம். நன்றி.